சென்னை அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோரம் இருக்கும் வீடுகளை அகற்றும் பணிகள் 3வது நாளாக தொடர்ந்த நிலையில் அங்கிருக்கும் சூழல் குறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் பதிவு செய்து அளித்த களத்தகவல்களை பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய காகிதமில்லத் நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்குதான் குடியிருப்புகள் முழுமையாக இடித்து அகற்றப்பட்டு வருகின்றன. ஒவ்வொருவரும் 40-50 ஆண்டுகள் இந்த பகுதியில் குடியிருந்ததாக தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளும் இடித்து அகற்றப்பட்டு வருகின்றன. இதுக்கு அரசு தரப்பில் சொல்லப்படுவது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகளை இடித்து அப்புறப்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய காகிதமில்லத் நகர், ஸ்டாலின் நகர் ஆகிய 2 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்கும் பணி இன்று 3வது நாளாக நடந்து வருகிறது. கடந்த வாரம் இதே பகுதியில் இருக்கக்கூடிய மேலும் 2 குடியிருப்பு பகுதியில் இருந்த அதே போன்ற ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அது பார்த்தோம் என்றால் சாந்தி நகர், மூகாம்பி நகர் ஆகிய பகுதிகளில் குடியிருந்த மக்கள் அவருடைய வீடுகள் தான் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அவர்கள் வசித்து வந்த அந்த வீடுகள் இடிக்கப்பட்ட அதே வேளையில் அரசு தரப்பில் பெரும்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் அவர்களுக்கு மாற்று வீடுகள் என்பது அரசு தரப்பில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த வீடுகள் அவர்களுக்கு ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு அந்த வீட்டிற்கு போவதற்கு தேவையான 30,000 ரூபாய் தொகை என்பது ஒரு ஆண்டுக்கான அந்த தொகையும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடுகள் முழுவதும் அவர்களுடைய செங்கல், ஒவ்வொரு செங்கல்லும் அவருடைய அந்த ஒவ்வொரு அறைகளும் இடித்து அகற்றப்படுவது நமது ஒளிப்பதிவாளர் இர்ஃபான் காட்டக்கூடிய காட்சிகளிலேயே தெரியும். பட்டா தாரேன்னு போன வாரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் சாந்தி நகர் இடிக்கும் போது அப்போ கூட உங்களுக்கு பட்டா கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இப்படி திருது பண்ணி இடிக்கிறாங்க. ஒன்றுமே நம்பி நம்ம இது பண்ணோம். பட்டா வருது நாங்கள் கட்டுறதுக்கு கூட சொல்லலாம்ல. ஏன் கரண்ட் கொடுத்தீங்க எனக்கு? எனக்கு 2 கரண்ட் சார். எனக்கு 30,000 கொடுத்தா கரண்ட்டுக்கு நான் மேலே கீழே கரண்ட் கொடுத்தேன். கீழே நாங்கள் 15 வருஷம் பண்ணி போட்டோம். மேலே தனியாக வாங்குறது 30,000 வாங்கினேன் என்கிட்ட. நான் கரண்ட் போட்டேன் மேலே தனி மீட்ரு. எனக்கு மேலே கீழே தனி மீட்ரு. அம்மாவுக்கு கீழே, அம்மா அப்பா கீழே, மேலேண்ணா நடுத்தருவில் நிற்கிறோம் நாங்கள். என் பசங்க படிப்பு நான் தான் படிக்கல, உழைச்சி சம்பாதிக்கிறேன். என் பசங்கள்லாம் படிக்க நான் பார்க்குறேன். என்னை படிக்க வைக்கிறதுக்கு என் பசங்க எதனா ஒன்று பண்ண கூட போதும். எனக்கு வேறு எதுவுமே வேணும். என் பசங்களுக்கு படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அந்த வீடுலாம் ஒன்றுமே இல்லை சார். இருக்குது, ஒன்றுமே உள்ளே இல்லை. எல்லாத்தையுமே ஒன்றுமே பண்ண முடியல. வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு எதுவுமே. எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே எடுத்து எல்லாம் பெரும்பாக்கம் மாற்றி வரேன்ட்டாங்க. இது மெயின் சர்வீஸ் ரோடில் இருந்த வீடு இதே எடுக்கிறேன்ட்டாங்க. ஆறு அங்கே இருக்குது. ஆறுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தமெல்லாம் எடுக்கிறாங்க. கேட்டால் இது ஆற்று ஆக்கிரமிப்பு இடம் பட்டான்றாங்க. ஒன்றுமே புரியல.